கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. கர்த்தர் கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்திலும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்த போது கர்த்தர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை நமக்கென்று கொடுத்திருக்கிறார். இந்த நாளில அந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசித்து தியானித்து அதன் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது என்று சொன்ன வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரு அமைதலுள்ள வாழ்க்கையை, ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக அவர் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இன்னொரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 44, 45 வசனங்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பார பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அதாவது கர்த்தருடைய வேதத்துல நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து அவர் கொண்டு வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கானான் தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதாவது ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு சமாதானமான ஒரு தேசத்தை அவர்களுக்காய் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்பாகவே தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருந்தார். அதாவது உங்களை நான் என்ன பண்ணுவேன், அமைதியாய் குடியிருக்க பண்ணுவேன், ஒரு சமாதானமான ஒரு தேசத்தில் நான் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ யுத்தங்களை அவர்கள் கடந்து வந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் எல்லா யுத்தங்களிலும் அவர்களுக்கு ஜெயத்தை கட்டளிட்டு தந்து சத்துருக்களை அவர்களுடைய பாதங்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தி அதே போல யுத்தம் இல்லாத ஒரு அமைதலுள்ள தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய அமைதியான வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறதோ அதையெல்லாம் சத்ரு என்று நம்ம வைத்துக் கொள்ளலாம். அந்த சத்ருக்களை அல்லது அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றி போட்டு ஒரு அமைதலுள்ள வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும்படி தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் ஒரு அமைதலுள்ள யுத்தம் இல்லாத ஒரு அமைதலுள்ள வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். அதாவது நம்மளுடைய சமாதானத்தையும் அமைதியான வாழ்க்கையும் கெடுக்கிறது பலவிதமான பிரச்சனைகள். ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையை அதாவது வருத்தி கொண்டே இருக்கும், நம்முடைய மனதை வருத்தி கொண்டே இருக்கும். நாம் சமாதானமா, நம்ம அமைதியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வாழக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு காரியம் நம்மை வருத்தி கொண்டு இருக்கும். அந்த வருத்தத்திலிருந்து, அந்த பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து ஒரு அமைதலுள்ள வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதாவது இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலா இருந்தது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு விரோதமான, நம்மளுடைய அமைதலுக்கு விரோதமான, நம்முடைய சமாதானத்துக்கு விரோதமான யுத்தம், அதாவது சமாதானத்துக்கு விரோதமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த பிரச்சனையை ஓய பண்ணி நமக்கு ஒரு அமைதலுள்ள வாழ்க்கையை தருவார் என்று சொல்லி இந்த வேத வசனத்தின் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. அதாவது ஒரு தற்காலிகமான அமைதி அல்ல, ஒரு தற்காலிகமான சமாதானம் அல்ல. தேவனாகிய கர்த்தர் நிரந்தரமான ஒரு சமாதானத்தை தந்து அமைதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். என்னுடைய பிள்ளைகள் சமாதான தாபரங்களில், நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க! இப்படிப்பட்ட ஒரு அமைதியை, இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை, இப்படிப்பட்ட ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கும் வல்லமை உள்ளவர். முன்னாடி நாம் வாசித்த வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிச்சு என்று சொல்லி நமக்கு ஒரு நல்வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தால் அந்த வார்த்தையை அவர் தவறி போகாதபடி
சொன்னபடிக்கு நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லி ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல, வேதத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே ஏற்பட்ட அதாவது நடந்த அந்த சம்பவத்தை நம்ம அந்த வேதத்துல வாசிக்கலாம். அதாவது அந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் படவில ஏறி பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கப்பலின் அதாவது படகின் பின்னணியத்துல அவர் நித்திரையா இருந்தார். அப்பொழுது படகு அமிழ்ந்து போகத்தக்கதாய் கடலிலே ஒரு பெருங்காற்றும் ஒரு கொந்தளிப்பும் உண்டானது. அப்பொழுது சீஷர்கள் எல்லாம் பயந்து அவர்கள் நடுங்கி இயேசு கிறிஸ்துவை எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். அப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காற்றும் கடலும் கொந்தளிக்கத்தக்கதாய் பெரிய பிரச்சனையில நீங்க இருக்கீங்களா? இந்த பெருங்காற்று, இந்த கொந்தளிப்பு என்னுடைய வாழ்க்கையை விட்டு போகுமா அல்லது என்னுடைய வாழ்க்கையை அது அழித்து விடுமா என்று சொல்லி நீங்க வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? ஒரு வாழ்க்கையின் முடிவுக்கு இந்த பிரச்சனை உங்களை தள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கிறதா? கர்த்தர் காற்றையும் கடலையும் அதட்டி அவர் கீழ்ப்படிய செய்து ஒரு மிகுந்த அமைதல் உண்டாகும்படி செய்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், நம்முடைய வாழ்க்கையை அமிழ்ந்து போகத்தக்கதாக பிரச்சனை இருந்தாலும், பெருங்காற்று இருந்தாலும், கொந்தளிப்பு இருந்தாலும், அதை முழுவதும் கர்த்தர் அதட்டி நமக்கு அமைதலான வாழ்க்கையை கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமான, உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமான எல்லா பிரச்சனைகளையும், எல்லா கொந்தளிப்புகளையும், எல்லா பெருங்காற்றுகளையும் தேவனாகிய கர்த்தர் இதே போல அதட்டி நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல மிகுந்த அமைதல் உண்டாகும்படி, மிகுந்த சமாதானம் உண்டாகும்படி தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்ட போகிறார். எப்படிப்பட்ட பிரச்சனைகள், நம்மை அமிழ்ந்து போகத்தக்கதான பிரச்சனைகள் வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அதை அதட்டி போட்டு நமக்கு அமைதலான வாழ்க்கையை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த மாதத்தில் அவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையின், உன்னுடைய குடும்பத்தின் எல்லா யுத்தங்களையும் நான் ஓய்ந்து போக பண்ணி உன்னுடைய வாழ்க்கைக்கு, உன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பரிபூர்ண சமாதானத்தையும் ஒரு அமைதலான வாழ்க்கையும் நான் உனக்கு தரப்போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, வேத வசனத்துல சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எப்படியாய் நாம் வாசிக்கிறோம், அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கையை குறிக்கிறது. அதாவது நம்மை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியம் நம்மை பயப்படுத்தி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு பயம், நம்மளுடைய உடல் நிலைமையை குறித்து பயம், ஏதோ ஒரு பயத்தினால நாம் பாதிக்கப்படுகிறோம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் குடியிருப்பான். எந்த பயமும் இல்லாம சமாதானமா அமைதியா தேவனாகிய கர்த்தர் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் எப்படியாய் வாசிக்கிறோம், அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது படுத்துக் கொள்வது கூட ஒரு சமாதானமா இருக்கணும். நம்ம எத்தனை நாட்கள் தூக்கம் இல்லாம, அதாவது வேதனையோடு துக்கத்தோடு நம்முடைய இரவை நாம் கழித்திருக்கிறோம். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, இன்னொரு வசனம் சங்கீத புஸ்தகம் அதாவது 4ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல, சமாதானத்தோட
படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அதாவது ஒரு சமாதானத்துடன் படுத்து நித்திரை செய்வது ஒரு ஆசீர்வாதம். எந்த கவலையும் இல்லாம ஒரு அமைதியான உறக்கம் கிடைப்பது, அதாவது உறங்குவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் போதுதான், நமக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கை கிடைக்கும் போது மட்டும்தான் உண்டாகும். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அதாவது சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு பயப்படுத்துவார் இல்லாமல் படுத்து நித்திரை செய்து சமாதானத்தோடு எழுந்திருக்கத்தக்கதான வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கைய நமக்கு இந்த மாதத்துல வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த அமைதியான, அதாவது யுத்தம் ஓய்ந்ததினால் அமைதல் உண்டாயிற்று என்று சொன்ன கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு விரோதமான எல்லா பிரச்சனைகளும் ஓய்ந்து அமைதல் உண்டாகிற சமாதானத்தோடு நாம் நித்திரை செய்து நித்திய காலமாய், அதாவது நிரந்தரமாய் ஒரு சமாதானமாய் வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தின்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை நாம் ஜெபத்தின் மூலமாய் நாம் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையில நாங்கள் உண்மை சோத்திருக்கிறோம். இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரே, யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமான, எங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமான சகல யுத்தங்களையும் சகல பிரச்சனைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஓய பண்ணி ஒரு அமைதலான வாழ்க்கைய, ஒரு சமாதானமான வாழ்க்கையை எங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க அப்பா. என் ஜனம் சமாதான தாபனங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொன்ன ஒரு நிரந்தரமான ஒரு அமைதியில் உள்ள சமாதானம் உள்ள வாழ்க்கையை நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறபடினாலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சோதரம் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள, ஆண்டவரே, அவர்கள் அமைதியான ஒரு சமாதானமான வாழ்க்கையை சுதந்திரத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. சமாதானத்துடன் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி தாவீதை போல ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா சமாதானமாய் சந்தோஷமாய் படுத்து நித்திரை செய்து அந்த சுக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி தாழ்த்தி உம்முடைய சமூகத்துல சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமான சகல பிரச்சனைகளையும் ஓய பண்ணி நமக்கு அமைதியுள்ள வாழ்க்கையை கட்டளையிட போகிறார். God bless you.